எது இருந்தால்தான் நாம் உயிர் வாழ முடியுமோ அது தாரகம். எது இருந்தால்தான் நாம் வளர முடியுமோ அது போஷகம். எது இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமோ அதுதான் போக்கியம். வாழ்முதல், வளர்முதல், மகிழ்முதல். வாழ்வதற்கு ஒரு முதல், வளர்வதற்கு ஒரு முதல், மகிழ்வதற்கு ஒரு முதல். எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்குமே. சாப்பாடு சாப்பிடணும், தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சா தான் வாழவே முடியும். அதான் வாழ்க்கைக்கே முதல். அதை தாரகம்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் வளர முடியும். சின்ன குழந்தையா இருந்தது, இத்தனை பருவாச்சு, இத்தனை உயரமானா, இத்தனை பெருசாச்சுன்னா அதெல்லாம் வளர முதல் தானே. அதுக்கு நன்னா சாப்பாடு ஆகாரம் இருந்தால் தான் வளர முடியும். வெத்தலை பாக்கு போட்டுண்டா மகிழ் முதல். வெத்தலை பாக்கு போண்டா தான் வாழ்வோன்னு எங்கேயானு இருக்காண்ணா? வெத்தலை பாக்கு போண்டா தான் வளர்வோன்னு எங்கேயானு இருக்கா? அதெல்லாம் அவசியமே இல்லையே. ஆனால் வெத்தலை பாக்கு போண்டா சுவாமி சந்தோஷமா இருக்கார் போல் இருக்கு. எங்கேயோ இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு அதனுடைய வரவேற்புலேருந்து வெளியில வர்றவாளை பாருங்க, அப்படி ஒரு சகப்பு சிரிப்பு தெரியும். சாப்பிட்டுட்டு தானே வந்திருக்கார். இவர் எதுக்கு ஷஹப்பா சிரிச்சுன்னு வர்றாருனால், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னு ஆண்டாள் பாசனம். பல்லு வெளுப்பாத்தான் இருக்கணும், ஷஹப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறாள். ஜாக்கிரதையா இருந்துங்கோ. எவ்வளவு வெத்தலை பாக்கு போட்டுக்கலாமோ அவ்வளவுதான் போட முடியும். வெளியில ஷஹப்பு வஸ்திரம் இருக்கலாமா? சன்னியாசிகளுக்கு சிவப்பு தான் வஸ்திரம். ஆனா உள்ள பல்லு ஷஹப்பா இருக்கக்கூடாது. பல்லு ஷஹப்பா போச்சுன்னா ரஜோகுணம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். ரஜோகுணம்னா ஷஹப்பு வரணும், தமோ குணம்னா கருப்பு வரணும், சத்தகுணம்னா வெளுப்பு வரணும். பல்லு வெளுப்பா இருக்குன்னா பல்லு உள்ள இருக்கு, வெளுப்பா இருக்குன்னா உள்ள சத்த குணத்தை வச்சிருக்கோன்னு அர்த்தம். ஷஹப்ப ஆடைய வெளியில விட்டுருக்கோம்னா ரஜோ குணத்தை வெளியில தள்ளிவிட்டோம்னு அர்த்தம். ஜாகிரதையாக இருந்து கொள்க. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான். நாம் பருகு நீர் தாரகம், உண்ணும் சோறு போஷகம், தின்னும் வெத்திலை போக்யம்.